ஃபுல் போதையில இன்டர்வியூ கொடுத்த நடிகை ஜோதிகா. நடிகை ஜோதிகாவோட உண்மை முகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்துல தமிழ் சினிமாவோட டாப் ஆக்ட்ரஸா இருந்தவங்க தான் ஜோதிகா. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு ஆனதுக்கு அப்புறமா அப்பப்போ சினிமாக்குள்ள வந்து தலையை கட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா இவங்க ஒரு இன்டர்வியூல ஃபுல் போதையில ஒளரி கொட்டியிருக்காங்க அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சென்னையில ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காக மும்பைல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. ஜோதிகா ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே ஏர்போர்ட்லயே தங்கிக்கிட்டு அங்கேயே ப்ரமோஷனும் கொடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க மும்பைக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஏர்போர்ட் பக்கத்துல தான் ப்ரமோஷனும் நடந்திருக்கு. ஆக மொத்தம் அவங்க சென்னையோட மெயின் ஏரியாக்குள்ள வரவே இல்ல. பத்திரிகையாளரோட கேள்விக்கு பதிலளித்த ஜோதிகா ஃபுல் போதையில இருந்ததாகவும் அவங்க ஒரு ஆன்சர் கூட ப்ராப்பரா பண்ணல, மொத்தமா போதையில உளறிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. ஜோதிகாக்கு குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, இவங்களை பத்தி குறை சொல்லாத அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் என்னதான் ஜோதிகா ஃபேன்ஸ் எல்லாம் தாக்குன்னு தாக்குனாலும் பைல்வான் ரங்கநாதன் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அவங்க இப்படி பண்ணதான் செய்யறாங்க, அன்னைக்கு ஃபுல் போதையில இருக்கதான் செஞ்சாங்க அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அது மட்டும் இல்ல, சென்னைக்கு வந்த ஜோதிகா அவங்களோட மாமனார் வீட்டுக்கு போகாம அங்கேயே தங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பி போனதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நடிகை ஜோதிகாக்கு சென்னை அப்படின்னாலே வேப்பங்காய் கசக்குது அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் சொல்றாரு. மாமனார் மற்றும் மாமியார் கூட இவங்களுக்கு குடும்பம் நடத்த சுத்தமா விருப்பமே கிடையாது. அதனாலதான் சென்னைக்கே வந்தாலும் இந்த வீட்டுக்கு வராம அப்படியே மும்பைக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஜோதிகா மேல இன்னொரு சர்ச்சையும் வந்துகிட்டே இருக்கு. ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இவங்க கலந்துக்கிட்டாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. உள்ளாடை மட்டும் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல பிளேசர் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு பட்டன் கூட போடாம அவங்களோட அழகை காட்டி இப்படி ஒரு போஸ் கொடுத்திருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் இது நம்ம ஜோதிகாவா அப்படின்னு திகச்சு போயிருக்காங்க. பாலிவுட்டுக்கு போனது உங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு ஜோதிகாவை பத்தி நிறைய தப்பான விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. பாலிவுட்க்கு போனதும் ஜோதிகா அப்படியே டோட்டலா மாறிட்டாங்க. ஜோதிகாவோட இந்த திடீர் மாற்றம் தமிழ் ரசிகர்களால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. இதனால தென்னிந்திய ரசிகர்களை மொத்தமா நீங்க இழக்க போறீங்க அப்படின்னு ஜோதிகாவை பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற படத்துல தான் ஜோதிகாவும் சூர்யாவும் ஃபர்ஸ்டா மீட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்ல டைரக்டர் வசந்த் வந்து சூர்யாவை கூப்பிட்டு இவங்க பேர் தான் ஜோ, இவங்க மும்பைல இருந்து வந்துட்டு இருக்காங்க, இவங்க கூட தான் நீங்க நடிக்க போறீங்க, இவங்க கூட நல்லா பேசி பழகிக்கங்க, ஏன்னா இந்த படத்துல நிறைய ரொமான்ஸ் காட்சிகள் இருக்கு, இவங்களுக்கு வேற தமிழ் தெரியாது, சோ இப்பவே நீங்க நல்லா பேசி நல்ல கனெக்ட் வந்தா மட்டும்தான் படத்துல நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், சோ இப்பவே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே சூர்யாவும் கொஞ்சம் தயங்கி நல்ல வெக்கத்தோட நின்றுருக்காரு. அப்ப ஜோதிகா தான் கையை கொடுத்து என்னோட பேரு ஜோதிகா அப்படின்னு முதலா இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த படத்துல பேச வேண்டிய எல்லா தமிழ் வசனங்களையும் ஜோதிகாக்கு சொல்லி கொடுத்ததே சூர்யா தானா. ஆரம்பத்துல ஜோதிகாவுக்கு தமிழே வராது, பட் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்தது சூர்யா மட்டும்தான். அந்த இடத்துல ரொம்ப அன்பாவும் அரவணைப்பாவும் சூர்யா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஜோதிகா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாங்க, நான் மும்பைல இருந்து போயிருந்தேன், அதுவும் ஒரு தமிழ்நாட்டுக்கு போயிருக்கேன், அங்க சூர்யா பாத்துக்கிட்ட விதத்துல இருந்து எனக்கு மும்பை வேற தமிழ்நாட்டு வேற மாதிரியே தெரியல, என்னோட நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கிற அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா சூர்யா என்ன பாத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பவே அவங்க பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் காக்க படத்தோட கதையை வச்சுக்கிட்டு ஜோதிகா கிட்ட சொல்ல வந்திருக்காரு. அப்போ ஜோதிகா ஒரே ஒரு ஃபேவர் தான் கேட்டிருக்காங்க, இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு முழு மனசோட ஒத்துக்கிறேன், எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுங்க, இந்த படத்தோட ஹீரோவா சூர்யாவை போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிவிஎமும் சரி கேக்குறாங்களே அப்படின்னு ஒத்துக்கிட்டு காக்க படத்துல சூர்யாவும் ஜோதிகாவும் மறுபடியும் ஒன்னா நடிச்சாங்க. இந்த படத்துல தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே காதலா மாறிச்சு. சூர்யா இன்னைக்கு தமிழ் சினிமால இவ்வளவு பெருசா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு விதத்துல ஜோதிகா தான். ஆரம்பத்துல சூர்யாக்கு நடிக்க வராது, சிரிக்க வராது, பாட வராது, ஆட வராதுன்னு எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் சூர்யா மேல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் ஒன்ஸ் ஜோதிகா இவரோட லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஜோதிகாவோட ஃபுல் ட்ரைனிங்ல தான் சூர்யா செம மாஸ் ஹீரோவா மாற ஆரம்பிச்சாரு. இவங்களோட உண்மையான காதலை பார்த்து சிவகுமாரும் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. பட் இன்னைக்கு நீங்க பாலிவுட்டுக்கு போனதும் ஜோதிகா நிறைய அன்வான்டான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க தமிழ் சினிமால நல்லா சம்பாதிச்சுட்டு இப்ப மும்பைல போய் செட்டில் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜோதிகா மேல நிறைய விமர்சனங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.